2001ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான மின் வாரியத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்டார். 2001 முதல் 2026 வரை மின் வாரியத்தின் வருவாய், செலவினம், பற்றாக்குறையை ஆண்டு வாரியாக டேட்டாவாக வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தில் 1.5 லட்சம் கோடி எங்கே சென்றது என்று தெரியவில்லை என நிர்மல்குமார் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தவேக ஆட்சிக்கு வராவிட்டால் இன்னும் சில மாதங்களில் மின்சார வாரியம் தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார். டிரான்ஸ்பார்மர் மட்டுமல்லாமல் மின் கண்டக்டர் கொள்முதலிலும் முறைகேடு நடந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 9 இடங்களில் மின் கண்டக்டர் கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் வாரியத்திற்கு 2,47,000 கோடி கடன் உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின்துறையில் கடன் வாங்காமல் நிலைமையை சமாளிப்பது சிரமம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் வாரியத்தின் செலவினங்களை கடந்த கால அரசுகள் கட்டுக்குள் கொண்டுவரவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. மின் வாரியத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் பலப்படுத்தவில்லை எனவும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டு பேட்டி. இருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷனலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷனல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லயும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்துக்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும். எதுவுமே இவங்க பண்ணல. தமிழகத்தின் மொத்த மின் உற்பத்தி 3,495 மெகாவாட் ஆக உள்ளதாக நிர்மல்குமார் கூறியுள்ளார். பிற மாநிலங்களிடமிருந்து 4,240 மெகாவாட்டும், மத்திய அரசு மற்றும் தனியாரிடமிருந்து 13,526 மெகாவாட் மின்சாரமும் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விளக்கம். நம்மளுடைய மின்சார தேவை 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3,495 நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜெனரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்ப எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு, மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு ஜெனரேட் பண்றோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளவு வச்சு, கேஸ் இவ்வளவு மூலமாக 3,495 தான். இது மாறிட்டே இருக்கு. இப்ப தெர்மல் கடந்த வாரம் 4,000க்கு மேல ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோட எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளவுதான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய TNEB ஜெனரேஷன் மூலமா நம்ம மீட் அவுட் பண்றது. பிற மாநிலங்களிடமிருந்து ₹5.29 ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக நிர்மல்குமார் கூறியுள்ளார். மத்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து ₹5.39 ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது. தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது 4,246 மெகாவாட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ட்ல 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வெண்டுக்கு ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. ஸோ இதெல்லாம் ஆவரேஜா நம்ம இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதிபட கூறியுள்ளார். இலவச மின்சார திட்டம் தொடரும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய குழுமத்தில் 65,921 பதவிகள் காலியாக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். காலி பணியிடங்களை நிரப்பாததால் தான் மின்வாரியத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம். நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்இபியோட மொத்த தேவை 1,40,635 எம்ப்ளாயிஸ் இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை.
இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க கடந்த 10 வருடத்துல. 2021 முதல் 2026 வரையிலான திமுக ஆட்சியில் மின்வாரியத்தில் ஓய்வு பெற்ற 9,136 பேருக்கு மாற்றாக வெறும் 343 பேர் மட்டுமே புதிதாக நியமனம். 2 மடங்காக உயர வேண்டிய வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். ஸோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நம்ம இருக்கிற பக்கா டேட்டா. கடந்த திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட 5,391 கேங்மேன்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. பணி வழங்கப்படாதவர்களோடு சேர்த்து நடப்பு ஆண்டில் 20,449 பணியிடங்களை நிரப்பவுள்ளதாகவும் விளக்கம். கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா கேங்மேன் வந்து 2021 ஒரு 5,391 பேர் எடுத்தாங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல. நடப்பு ஆண்டில் 60,000 டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின் மீட்டர்கள் கொள்முதல் இலக்கு 21,74,200 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டில் மின்துறைக்கு வாங்க இருக்கும் கடன் 11,893 கோடியாக உள்ளதாக நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டில் மின்வாரிய வருவாய் 1,43,000 கோடியாகவும் செலவினம் 1,41,000 கோடியாகவும் இருக்கும் என்றும் விளக்கம். முன்னாள் அமைச்சர் ஏவவேலு மற்றும் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னை, திருவண்ணாமலை, கரூர் என 13க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையில் சாலை அமைக்காமல் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிகாரிகள் கரூரை சேர்ந்த பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏவவேலுவின் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள வீடு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை தொடர்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவவேலுவின் இல்லத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை நேரில் அழைத்து வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த டெண்டர்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்களை அதிகாரி எடுத்து வந்துள்ள நிலையில் அதன் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்தில் 11 வெளிமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக விளக்கமளித்துள்ளது. ஒடிசாவைச் சேர்ந்த 9 தொழிலாளர்களும் அசாமைச் சேர்ந்த 2 தொழிலாளர்களும் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து குறித்த முழு விசாரணை அறிக்கை முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை பாயும் என தொழிலாளர் நலத்துறை எச்சரித்துள்ளது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையை மூட நிபுணர் குழு நிரந்தரமாக மூட வேண்டும். தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட நிபுணர் குழு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தகவல். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இறால் பதப்படுத்தும் ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்பு துறையினர் 13 மெட்ரிக் டன் கெட்டுப்போன உணவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஆய்வக முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை பாயும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் கெய்பன்யோர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு.
வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான மேலும் 4 பேரை தீவிரமாக தேடும் பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டுமான கிடங்கு இடிந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரிப்பு. 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உருக்குலைந்த கட்டடங்கள். இயற்கை பேரிடரில் சிக்கி இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 700க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. temblando. வெனிசுலாவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பேரழிவு. நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 10,000 பேரிலிருந்து 1 லட்சம் வரை உயரக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலா நாட்டிற்கு தேவையான அனைத்து அவசர உதவிகளையும் வழங்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதிப்புகள் மிக மோசமாக உள்ளதால் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அமெரிக்க அரசின் அனைத்து துறைகளும் தயாராக இருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜப்பானின் இவாட்டோ கடலோர பகுதியில் 6.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. 300 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் கலங்கரை விளக்கம் வரை பயணித்தார். பேருந்தில் டிக்கெட் எடுத்த முதலமைச்சர் விஜய் நடத்துனரை அருகில் அமர வைத்து கலந்துரையாடினார். அரசு பேருந்தில் பயணித்தபடி வீடியோ எடுத்தார் முதலமைச்சர் விஜய். புதிய பேருந்துகளுடன் சாலையில் நின்றிருந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களை பார்த்து கையசைத்தார்.
நான் முதல்வன் திட்ட உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் முற்றிலும் தவறானது. ஜூன் மாத தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உள்ளதாக தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் திட்டவட்ட விளக்கம். தன்னை சட்டமன்றத்தில் தேட வேண்டாம், நான் மக்கள் மனதிலும் மக்கள் மன்றத்திலும் இருக்கிறேன். முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 13,140 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,05,120 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 2,30,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எமர்ஜென்சி என்பது அரசியல் அமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் என பிரதமர் மோடி காட்டும். எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்ட தினத்தையொட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை. ஆபரேஷன் சக்ரா 6 திட்டத்தின் கீழ் நடந்த சோதனையில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் போலி இணையதளம் மூலம் மிரட்டிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அலுவலக பணிகள், ஆவண பதிவுகள் குறித்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். மதுரை மாரத்தான் போட்டியில் மயக்கமடைந்த மாணவிகளுக்கு தான் செய்த முதலுதவி வலைதளங்களில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் வேதனை தெரிவித்திருக்கிறார். ஒரு பெண்ணின் தகப்பன் என்ற முறையில் மனிதாபிமான உணர்வோடு உதவி செய்ததாக விளக்கம் அளித்துள்ளார். துறைமுகம் தொகுதி தாவேக வேட்பாளரை தாக்கியதாக பதிவான வழக்கை ரத்து செய்ய கோரிய முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று நடந்த தாக்குதல் தொடர்பான வழக்கை ரத்து செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. சேலம் ஓமலூர் அருகே சித்த மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் தங்கம், வைர நெக்லஸ் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பட்ட பகலில் நடந்த துணிகர சம்பவம் குறித்து ஓமலூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி அருகே 10 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இளைஞர்கள் புகைப்பிடித்து வீசிய சிகரெட் துண்டால் கழிவுப் பொருட்கள் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் சிவகாசி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதுகின்றன. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்மன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்பாக்கம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த சிறுமி இயற்கை உபாதை கழிக்க வயல்வெளிக்கு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் மகேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளி அஜய் ஆகிய இருவரும் சிறுமியை பின்தொடர்ந்து சென்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறுமியை வாயில் துணியை திணித்து வலுக்கட்டாயமாக மகேஸ்வரனின் வீட்டு மொட்டை மாடிக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை இருவரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுமியின் தலையில் கட்டையால் தாக்கிவிட்டு அங்கிருந்து இருவரும் தப்பியோடியுள்ளனர். இதற்கிடையே மகள் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் தேடி சென்ற பெற்றோர் மயங்கிய நிலையில் கிடந்த சிறுமியை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தலைமறைவாக இருந்த மகேஸ்வரன் மற்றும் அஜய் ஆகிய இருவரையும் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இருவரும் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.